Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மேக்னெட் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம். ஸோ அதை முழுசாக நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒன்று வச்சுருந்தாரு. பட் எனக்கு வந்து அதில் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு அது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக்ஸஸை பற்றி சொல்லுங்கள், ஆப்ஷன்ஸை மட்டுமே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் ஸ்டாக்ஸஸை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்டாக்ஸஸை நம்ம ஸ்கேனர் மூலிமா எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தார். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னிக்கு வந்து ஒரு ஹெல்த்தாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே வரலாம். அது ஸ்டாக் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸ் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி. நீங்கள் முதல்ல ஸ்டாக்ஸஸை வந்து நான் வந்து ஒரு ஸ்கேனரை வச்சு நான் எப்படி அதை சூஸ் பண்ணுறது, அதாவது இன்ட்ராடேக்கு நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்விங்குக்கு எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, நான் வந்து பெருசாக எந்த ஸ்கேனரும் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நான் பர்டிகுலராக என்னென்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி 50ல் வந்து ஒரு வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸில் குறிப்பாக ஒரு 6 ஸ்டாக்ஸஸை நான் சூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் தான் பண்ணுறேன் இன்ட்ராடேயில். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா பர்டிகுலராக ஒரு 6 ஸ்டாக்ஸஸை மட்டும் நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட்ஸ்க்குள்ளே வந்து அப் டவுன் நமக்கு மூவ்மெண்ட் வந்து டெய்லி இருக்கும். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் செலெக்ஷனை எடுத்து நீங்கள் பர்டிகுலராக அதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேனருக்குள்ளே நீங்கள் போய் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கோ இல்லைனா ஒரு இண்டிகேட்டரில் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கிற ஸ்டாக்ஸஸோ நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டாக் நீங்கள் எடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். அதோடைய லாங் ட்ரெண்டு என்னதான் இருக்குது, அதாவது இப்போ அது எந்த ஜூனில் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஸ்விங்குக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கேனர்ஸில் வந்து வீக்லியில் பிரேக் அவுட் நடக்கிற ஸ்டாக்ஸஸை நம்ம எடுக்கலாம். எடுத்து அதை ஃபுல்லாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விங்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இன்ட்ராடேக்கு நீங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறத எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்ட்ராடேக்கு ஸ்கேனர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு வந்து எப்படி ட்ராவல் ஆகுங்கிறத நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய கண்ட்ரோலில் வந்து இருந்த மாதிரி இருக்கும். எப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் கிடைக்குதோ அங்கே வந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டில் ரிவர்சல் ஆனால் கூட நமக்கு டெய்லி நம்ம அதை வாட்ச் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வந்து அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டை வந்து ஈஸியாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஸ்கேனரை ஒரு ஸ்விங்குக்கு நீங்கள் எடுத்து பண்ணலாம். பட் இன்ட்ராடேக்கு அது எனக்கு வந்து சூட் ஆகாது. அதனால் நான் வந்து அதை வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸை எடுத்து உங்களுக்கு உங்களுடைய கேபிட்டலுக்கு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம சாட்டில் பார்ப்போம். நம்ம இப்போ எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான் எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம 2 hours டைம் ஃப்ரேம் வந்து நம்ம ஒரு லாங் பீரியட் டைம் ஃப்ரேமுக்கு வந்து 2 hours டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அடிஷ்னலாக இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மூவிங் ஆவரேஜஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இது ஏன் நம்ம யூஸ் பண்ணணும், இதோட பீரியட் என்ன,
எதுக்காக நம்ம அந்த பர்டிகுலரான பீரியட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பின்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய செட்டப்புகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு இன்ட்ராடேக்கு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு பின்னால் இந்த மூவிங் ஆவரேஜஸோடைய செட்டிங்ஸ் என்ன, எதுக்காக அந்த பர்டிகுலர் பீரியடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம 2 hours டைம் ஃப்ரேம் வந்து என்னென்னா ஒரு லாங் பீரியடுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு ஒரு நியரஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நியரஸ்டான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டையும் வந்து நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கேன் பாக்ஸ் தான் வந்து அதில் யூஸ் பண்ண போகிறோம். கேன் பாக்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேன் பாக்ஸோடைய செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு 0 இருக்கும் ப்ரைஸ் லெவலில். அதுக்கப்புறமா 0.25 இருக்கும், 0.382 இருக்கும், 0.5 இருக்கும், 0.618 இருக்கும், 0.75 இருக்கும். அதே மாதிரி நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ், அதாவது 1 2 3 4 5 6 7 லெவல்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து நிஃப்டியோடைய கேரக்டர் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற லெவல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.618 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக நமக்கு இருக்கிறதுனால 0.618ஐயும் அதே மாதிரி 0.5ஐயும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம எனேபிள் பண்ணிடுறோம். அதே மாதிரி பேக்ரவுண்டு நீங்கள் தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க, இல்லைனா பேக்ரவுண்டையுமே வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஷார்ட் பீரியட் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். 5 minutes டைம் ஃப்ரேம் இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு வந்து எடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து ஒரு ரிவர்சல் பேக் ஆகிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த 0.61 வந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்க முடியாமல் மறுபடி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டபுள் இஎம்ஏ நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஒரு லாங் பீரியடு மூவிங் ஆவரேஜ், ஒன்று வந்து ஒரு ஷார்ட் பீரியட் மூவிங் ஆவரேஜ். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் தான் வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேக்னெட்னு வந்து சொல்லலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன ஸ்கிரிப்ட் எடுத்துருக்கோமோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வந்து ஒரு இரும்பு மாதிரி ஒரு மெட்டல். ஸோ இது எப்படிலாம் நமக்கு ட்ராவல் ஆகுதோ நெருக்க நெருக்க இந்த மெட்டல் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நமக்கு டச் பண்ணிட்டு தான் திரும்ப மறுபடியும் தூரமாக போகும். எவ்வளோ தூரம் போனாலும் திரும்ப மறுபடியும் என்ன ஆகும்னா அந்த மேக்னெட்டை நம்ம எப்படி இரும்புக்கிட்ட கொண்டு போகும்போது அது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியில் வந்து நமக்கு ஒட்டிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டும் அந்த விதத்தில் தான் வந்து நமக்கு ட்ராவல் ஆகும். இதில் குறிப்பாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு மெயினான ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கேண்டில் பேட்டர்ன்ஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்து போட போகிறோம். ஸோ இருந்தாலும் இதில் வந்து நம்ம வந்து ஏன் நம்ம அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ரிவர்சல் ட்ரெண்டு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா இப்போ வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பிரேக் பண்ண முடியாமல் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராவல் ஆகிட்டு உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு போகுது. ஸோ இந்த கேப்பு வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மேக்னெட் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இங்கே நமக்கு வர்றதுக்கு நமக்கு ஏரியாவாக நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஸ்விங் ஹை போயிட்டு அதுக்கு அடுத்ததாக ஒரு
கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் கொடுத்துருக்கு. பர்டிகுலராக நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ஒரு பேரிஷ் என்குல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்குள்ளே போக போகுதுன்னு அர்த்தம். அந்த தான் வந்து உங்களுக்கு இந்த இடமும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்குல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இறக்கத்தையும் கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் லெவலையும் இதில் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டியோடைய ரீட்ரேஸ்மெண்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 0.61. இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த 61க்கு கீழே ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்து க்ளோசிங்கே நடக்கலை. எல்லாம் அந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் நடந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு எப்போ நமக்கு ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்து கீழே நமக்கு க்ளோசிங் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ளே வந்து நுழையணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜுமே வந்து ஒரு நார்மலான ஒரு கேப்பில் ட்ராவல் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு அந்த மூவிங் ஆவரேஜுடைய ஒரு ட்ராவல் ஆகும். அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு இப்போ பர்டிகுலராக இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு வேல்யூபிள் இல்லாத ஒரு ஏரியாக்கள் தான். உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆனாலும் நமக்கு மெயினாக அந்த கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து ஒரு கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம சொல்லிடணும். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் என்குல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதோடைய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜை ஃபுல்லாக நமக்கு பிரேக் பண்ணி மேலே ஃபுல் பாடி கேண்டிலாக க்ளோசிங் இல்லாமல் ஷார்ட் பீரியட் மூவிங் ஆவரேஜையும் லாங் பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு உள்ளே தான் வந்து நமக்கு போயிருக்கு. பட் இருந்தாலும் அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட் தான் வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. திரும்பவும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கீழே இறங்கிடுச்சு. ஸோ இது இப்போ இந்த மூவிங் ஆவரேஜஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்தராக இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே ஒரு கேண்டில் க்ளோசிங் நடந்தால் மட்டும்தான் ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு என்ட்ரி பாயிண்ட் நமக்கு அடுத்த ட்ரேடிங் செஷனில் கிடைச்சதுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 25,200 இருக்கும். அதுக்கு அடுத்த டார்கெட்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்விங் லோவாக இருக்கக்கூடிய நமக்கு 25,117 அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு 24,997ங்கிறது நிஃப்டியில் வந்து நமக்கு இருக்குது. இதே பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0.5ல் வந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். பட் அதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்போ நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் நமக்கு அடுத்தால ஒரு பை என்ட்ரி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையை வந்து நமக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜுமே வந்து ஒரு நார்மலான ஒரு கேப்பில் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த கேப் வந்து உங்களுக்கு எப்போ ஒரு பெரிய ஒரு இந்த கேப்போட நமக்கு ஒரு லாங்கில் ட்ராவல் ஆகுதோ அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன ஆகும்னா அங்கேருந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த இதில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு பீரியட் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 44. இந்த 44 நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 5 மினிட்ஸோடைய கால்குலேஷன் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டோடைய மார்க்கெட் டைமிங் வந்து 6 ஹவர்ஸ் இருக்கிறதுனால அந்த 44 பீரியட் எடுத்திருக்கோம். ஸோ அதே 44 இன்ட்டு 2 அதாவது 2 டேஸுக்கு வந்து நம்ம அதை கால்குலேஷன் பண்ணும்போது 88 பீரியட் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு லாங் பீரியடுக்கு எடுத்துக்கோம். ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே நேரம் நம்ம ஒரு ஸ்விங்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்விங்குக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம பண்ணுறதா இருந்தால் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். அது வந்து நம்ம டே பீரியடில் வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்ட்ராடேக்கு இது வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லைவ் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.